பார்க்க போகிற இந்தி திரைப்படம் மலஹர். மலர்ன்றது ராகம் சொல்லலாம், இல்லை பசங்க நேம் சொல்லலாம், நிறைய இது இருக்குது இதில். ஸோ இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா விஷால் கும்பர். எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா விஷால் கும்பர், சித்தார்த் சால்வி, ஸ்வப்னில் சீதாராம். இப்போ வந்த இந்தி படங்க பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சந்து சாம்பியன், மைதான் அது மாதிரி படத்தை விட இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலை கொடுத்தது. பெரிய பெரிய படம் பேர் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதுமுகங்கள்லாம் வந்தது, துணை நடிகர்லாம் வச்சு இந்த படம் வந்து ஒரு சூப்பர் குட் ஃபீல் கொடுத்தது. ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சீனிவாஸ் போக்லே என்ற பைரவர்ன்ற ஒரு சின்ன பையன் கேரக்டர். அது விநாயக் போட்டார்ன்றது ஜாவேத் என்ற ஒரு பையன், 2 பசங்க. அப்புறம் ஷரீப் அஷ்மி, இவர் ஃபேமிலி மேன்லாம் வந்து கேகே என்ற கேரக்டர் நடித்தார். அதில் ஒரு நல்ல ஃபேமஸ் ஆனார், நல்ல கேரக்டர். அவர் வந்து இப்போ ஜராட் கே பட்கேல் என்று கூட வாட்ச்மேனாக நடித்தார். அஞ்சலி பாட்டில், ரிஷி சக்சேனா லக்ஷ்மண் என்ற கேரக்டர் நடிச்சிருந்தார். முகமது சமத் வந்து ஜதீன் என்ற கேரக்டர் நடிச்சிருந்தார். சுபாகி புஜ்வால், அக்ஷுதா ஆச்சாரியா, ஜாஸ்மின் என்ற கேரக்டர், அது ஒரு பொண்ணு. ரவி ஜான்ஸ்கல், ஸ்ருதி கோலப், பூபேர் சிங்ஸ் போன்ற நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்சின்ற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ரீகனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று நடந்துக்கிற கதை இது. ஒன்று வந்து பைரவும் ஜாவேத்ன்றவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதில் பைரவன்றவனுக்கு வந்து அங்கெல்லாம் ஒரு ராஜஸ்தான் ஸ்லாங்கில் பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரவுக்கு வந்து சின்ன பையன், அவனுக்கு வந்து காது கேட்காத இருக்கும். அப்போ வந்து அவன் வந்து அந்த இயரிங் எடி மிஷின் போட்டிருப்பான். அப்போ வந்து ஒரு வாட்டி குளிப்பாங்க 2 பேரும். குளிக்கும்போது அவனோட இயரிங் பேட் வந்து விழுந்துடும். அப்போ ஜாவேத் வந்து எடுத்து கொடுக்கும்போது வேலை செய்யாது. அது எப்படி வேலை செய்ய வைக்கிறாங்க, இல்லை கிடைக்கலையான்றது தான் படத்தோட கதை. இது கிடைக்காமே அவன் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுவான். இதுதான் படத்தோட ஒரு கதை. 2வது கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணுவாங்க. ஜாஸ்மின் ஜத்தின்றவங்க லவ் பண்ணுவாங்க. இவங்க ஜாதி வேறுபாடால் இவங்க லவ் நிறைவேறலையான்றது தான் கதை. இது ரிலேட்டிவாக நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஜாஸ்மின்றவ வந்து அவள் வந்து செத்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி, டெத் நோட் ஒன்று எழுதி வச்சுருப்பா. அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதான் கிளைமேக்ஸ் சீனு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக அந்த பையன் வந்து அந்த ஜாதிக்காக தான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதில் வந்து அவள் இறந்துருவா, சூசைட் பண்ணிப்பா. அப்போ வந்து அந்த டைம் தான் முக்கியம், எல்லா கடவுளும் ஒன்று தான்ற இதெல்லாம் அவள் சொல்லுவாள். கடைசியில் நம்மளோட காதல் நிறைவேறினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு டெத் நோட் ஒன்று எழுதி வைப்பா. அது படிக்குவா. அதான் அவன் வந்து அந்த ஜத்தீன் படிப்பான். அதுதான் படத்தோட கதை. 2வது கதை. 3வது கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஜாதியோட உந்துதல் பேரில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மோகன்ற வந்து அவங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஒய்ஃபை வந்து எப்போ பார்த்தாலும் அதான் அவன் தான் கேகே ரோலு. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியை வந்து ஒரு மாதிரி 16 வயதில் ரஜினி மாதிரி கேரக்டர் மாதிரி அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அது இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேசரை வந்து அந்த லேடி கேசர் வந்து கருத்தரிக்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். அவளும் ஆகிடுவா. ஆனால் இவங்க வந்து ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி இந்த மோகன் வந்து அந்த கேக்கை வந்து இந்த கேசரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த ஹஸ்பண்ட் பார்த்துருவான். நீ போகிறது இருந்தால் போய்டு, இங்கேருந்து இருக்காது அப்படின்வான். அவங்க இணைஞ்சாங்களா இல்லை மறுபடியும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் 3வது கதை. 3 கதையுமே வந்து சேஞ்ச் அப்படியே மாறி ஆந்தாலஜி மாதிரி ஒரே படத்துலேயே அப்படியே மாறி வரும். இது ஒரு ட்ராமா ஜெனர் தான். இது ஒரு குட் ஃபீல் கொடுத்த படம். இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹிந்திலே இப்போ ரொம்ப நாள் பொறுத்து ஒரு நல்ல ஒரு தரமான படம்னு சொல்லலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்த சில டப்பா படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ஹிந்தியில். அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஸோ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ரிலீஸ் ஆன சந்து சாம்பியன், நிறைய படம் சொல்லலாம். அதில் வந்து இது ஒரு சுமாரான படம். ஜரா பச்கே அட்கே இந்த படம்லாம் வந்து ஒரு நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி பார்க்குற மாதிரியும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு தரமான படம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.